ஒரு மனுஷன், அந்த பணக்கார வாலிபர் தான், ஓடி வந்து இயேசுக்கு முன்னாடி முட்டி போட்டு மண்டிட்டு, a man ran up and knelt before him and asked him, good teacher, what must I do to inherit? நல்ல போதகரே, நான் என்ன செய்யணும்? நல்ல போதகரே, மனசால தான் சொல்கிறார், நல்ல போதகரே, நான் என்ன செஞ்சால் விண்ணரசு அடைய முடியும், நித்திய வாழ்வை பெற முடியும்? இயேசு அந்த மனுஷனை பார்த்து நேசிச்சு, அவர் இயேசு அந்த மனுஷனை குத்தி காட்டணுமோ, இல்லைன்னா அவரை நீ பண்ணுறது தப்புன்னு சுட்டி காட்டணுமோ, இது இயேசுவோட நோக்கம் இல்லை. இந்த இடத்துல வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை நேசிச்சு அன்பு செஞ்சு, அந்த மனுஷன் நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்னா என்ன செய்கிறது, என் பிஸ்னஸில் செழிப்படுறேன்னா என்ன செய்கிறது, இல்லைனா என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்கணுன்னா என்ன செய்கிறது, அப்படி கேட்கல. அவரோட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, விண்ணரசு அடையணும் அப்படின்னா, நித்திய வாழ்வை பெறணுன்னா நான் என்ன செய்கிறதுன்னு அவரோட கேள்வியாக இருந்தது. அப்போ பதில் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து காட்டில் எல்லாம் கடைப்பிடி, அப்போ இவர் சொல்ல சிறு பிராயத்துலேருந்து கடைப்பிடிக்கிறேன். அப்போ இயேசு தன்னை நேசித்து தனக்கு புரிய வைக்கிறார். அந்த மனுஷன் நம்ம எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்சு நான் ஒரு கட்டளையும் மீறினா எல்லாத்தையும் மீறின ஒரு குற்றவாளிக்கு சமம். யாராலையும் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் இந்த மனுஷன் தன்னை எப்படி காட்டிக்கிறாருன்னா, சிறு பிராயத்துலேருந்து தான் எல்லா விஷயத்தையும் நேர்மையாக இருந்த ஆளாக தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. உண்மையாக அப்படி தான். இந்த உலகம் பார்க்குற மாதிரி நம்ம அந்த மனுஷனை பார்த்தா, உண்மையிலே தன்னோட லைஃப்பில் ஒரு மனுஷன் இந்த ஆள் நல்லா வேலை பார்க்குறாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு, யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகிறது இல்லையே, பர்ஃபெக்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பிக்சர் பண்ணி பார்ப்போம்ல, அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர். மிக செல்வந்தராக இருந்தாருன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல வரும். ஹி வாஸ் வெரி ரிச் பர்சன். அந்த ரிச் யாரையா ஏமாற்றி வாங்கின பணமோ இல்லைன்னா அப்படியே வந்த பணமாக இருந்திருக்காது. சிறு பிராயத்துலேருந்து உழைப்பு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி பார்த்தா நான் எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்சிருக்கேன், வெளியில் கடைப்பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் உள்ளம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அப்போ தான் இயேசு கிறிஸ்து அவர் மேலே அன்பு செலுத்தி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எல்லாம் கடைப்பிடிச்சிருக்க, ஆனால் நீ ஒரு விஷயத்தை யூ லேக், ஒரு விஷயம் நீ இழந்திருக்க, யூ லேக் ஒன் திங். நன்றி இயேசுவே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வசனத்தின் மூலமாக பேசுகிறதுக்காக நன்றி. இந்த செஷனை வழி நடத்துகிறது நீங்கள், வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. கடவுளோட ராஜ்யத்தை தேடுறது, இதை பற்றியான ஒரு ஆழமான உண்மைகள் எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? உண்மையில் நாங்கள் உங்களை நாடி வரோமா, உங்களை நாடுறோமா, உங்களை தேடுறோமா, இல்லைன்னா எங்களோட தேவைகளுக்காக இறைவார்த்தையை கேட்குறோமா? இறையாட்சியை நாடுறதுன்னு என்ன? சீக் த கிங்டம் ஆஃப் காட். இதை பற்றி ஒரு புரிதல் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரேஸ் ஜீசஸ். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது கடவுளோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போ அனைத்தும் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிப்போம். நிறைய நேரம் நம்ம அந்த வசனத்தை அறிக்கையிட்ருக்கோம். கேள்வி என்னென்னா, உண்மையிலே நம்ம அவரோட ராஜ்யத்தை தேடி தான் அந்த வசனத்தை தியானிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் நம்மளோட தேவைகள் சந்திக்கப்படும், நம்மளோட பிரச்சனைகள் தீரும், நமக்கு நோயிலேருந்து ஒரு சுகம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் இல்லைன்னா நமக்கு ஒரு கடன் இருந்தால் அந்த கடன் தீரும், எதை நோக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம்? இந்த கேள்வி நம்மளே நம்ம கேட்டுக்கலாம். நான் என்னை பற்றி சொல்கிறேன். கடவுள் இல்லைன்றது கிடையாது. உண்மையான கடவுள் யார்
என்ற கேள்வி வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் படிக்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன், அதனால் நான் ஒரு கிறிஸ்டியன். சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும். ஆனால் இயேசு உண்மையான ஆண்டவர் தானா? அவர் ஒரு ஹி கேன் பி அ ஃபிலாசபர், இல்லைன்னா நல்ல ஒரு கருத்து சொல்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம்ல. அவர் ஏன் நம்ம ஆண்டவர்னு சொல்கிறோம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. இன்னும் வளர வளர காலேஜுக்கெலாம் போகும்போது ஒரு தாட் வர ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே கடவுள் ஒருத்தர் இருக்காரா? இந்த நாங்கள் பயாலஜியில் படிக்கும்போது ஒரு செல்லில் இந்த மனுஷன் வந்தான், இந்த பிக் பேங் தியரி, இந்த மாதிரியான தியரிஸ், எவல்யூஷன், இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, உண்மையாக ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிது. நான் கொஞ்சம் செல்ஃப் ரைச்சஸ், நம்ம படிக்கணும், வேலை பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிச்சா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது, ஆனால் நேர்மையாக சம்பாதிக்கணும், அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட். என் பலத்தில் சார்ந்து வாழணும், யாரையும் நாடி போகக்கூடாது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ப்ராப்பரான ஜாப் இருந்துச்சுன்னா லைஃப் செட்டில்டு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. கடவுள் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசமும் தெரியல. ஒருவேளை கடவுளை நம்பினா அது மூட நம்பிக்கை மாதிரியா? அப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் லைஃப்பில் வந்து நம்ம சம்பாதிச்சு, நம்மக்கிட்ட பணம் வசதி இருந்துச்சு, வேலை இருந்தது, நான் வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுன்ற ஒரு தாட் ப்ராசஸ். கல்யாணம் ஆச்சு, ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தான், பிரச்சனை கிடையாது அப்படி நினைக்கும்போது தான் வாழ்க்கையில் சில நேரம் சில பிரச்சனைகளை சந்திப்போம். அது பணம் இருந்தாலும் சரி, மருந்து இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அப்பவும் நான் கடவுளை தேடி போனேன்னான்னு எனக்கு தெரியல. நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு எதுலேயுமே பதில் கிடையாது. ஆனால் என் லைஃப்பில் என் தங்கச்சியோட லைஃப், அவளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஐ வாஸ் லுக்கிங், அவளோட வாழ்க்கையை பார்த்தேன். சரி, நம்ம ஏன் வார்த்தையை கேட்டு தான் பார்ப்போமே. ஆனால் அந்த தேடல், அந்த கேள்வி இருந்தது, உண்மையான கடவுள் யாருன்ற அந்த இது இருந்தது. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம அவரை நாடி போவோம். அப்பவும் நான் எப்படி போனேன் அப்படின்னா, ஐல் கெட் அ சொல்யூஷன், நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்ற அந்த நோக்கத்தில் தான் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சது. ஆனால் வார்த்தையை கேட்கும்போது, படிக்கும்போது ஒரு வசனம் என் உள்ளத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நேசித்தார்னா, தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது தான் அன்புனா அவர் தான் அன்பு, கடவுள், காட் இஸ் லவ். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை முதல்ல கேட்கும்போது, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது, இதுதான் என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை. அது எப்படி என்ன இந்த அளவுக்கு நேசிக்க முடியும்? தன்னுடைய ஒரே மகன் எனக்காக பலி கொடுக்குற அளவுக்கு என்னை நேசிக்க முடியுமா சொல்லிவிட்டு, அந்த இதில் தான் ஐ காட் பார்ன் அகெயின். மனசு விட்டு அழுது ஆண்டவர்கிட்ட போனது என்னோடய பிரச்சனைக்கு தீர்வு தான். ஆனால் இந்த வசனம் என்கிட்ட பேசும்போது தான் அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார். அப்போ நாட்கள் போக போக நிறைய டீச்சிங்ஸ் கேட்க நானே பைபிளை எடுத்து சரி வாசிக்க ஆரம்பிப்போம். மத்தேயு, மார்க், லூக், ஜான், இந்த 4 காஸ்பிளை வாசிக்கும் போது தான், இது வரைக்கும் பைபிள் படித்ததில்லை, இது வரைக்கும் வாசித்ததில்லை. ஆனால் வாசிக்கும்போது இயேசுவே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பர்சனலாக நம்ம அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை அண்டர்கோ பண்ணியிருப்போம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது, இதுக்கு என்ன பதில் என்ன செய்யணும்னு தெரியலையா, சொல்ல முடியாதப்போ அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும்போது, உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட பேசும்போது, அந்த தட் ரெவலேஷன், அவர் தான் மெஸ்ஸையா, அந்த வாசிக்கும்போது அது சமாரிய பெண் யூதர்களால் ஒதுக்கப்பட்ட, இத்தனைக்கு ஒரு ஸ்திரீ, அந்த கான்வர்சேஷனில் தட் இட் இஸ் பீங் ரிவீல்டு.
அவளுக்கு தெரிய வருது, இவர் தான் மெசையாவாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி வாசிக்கேன் அப்படின்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண் உடைய இதயத்தில் நடக்கக்கூடிய போராட்டம், அவள் அன்புக்காக தேடிட்டு இருக்கிற அந்த ஏக்கம், தன்னை அப்போ அவர் தன்னோட வாழ்க்கையை பற்றி, அவளோட ப்ரைவேட் லைஃப் பற்றி அவர் சொல்லும்போது, அந்த பெண்ணுக்கு அந்த ஷீ இஸ் கெட்டிங் தட் ரெவலேஷன், இவர் தான் மெசையா. இதெல்லாம் வாசிக்கும்போது முக்கியமாக இது மேரி அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அவங்கள எல்லாரும் கல்லடித்து கொல்லணும்னு நினைக்கும்போது God revealed his love. இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, இவ்வளோ நேசிக்கிற கடவுள் நம்மளோட செயல் எதிர்பார்க்கல, ஆனால் நம்மளோட உள்ளத்தை நாடுறார், நம்மளை தேடுறார். இந்த மாதிரி காஸ்பலை படிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து யாருன்றது அப்போ தான் கொஞ்சம் தெரியும். முழுமையாக தெரியல, ஆனால் அவர் யார், எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், வார்த்தை மனு உருவானான்னா அதுக்கான அர்த்தம் என்ன, மனுஷனாக வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. இதெல்லாம் தெரியும் போது தான் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காருன்ற அந்த உண்மை. அதுக்கப்புறம் எபேசியர் புத்தகம் 1:4 வாசிக்கும்போது, உலகம் தோன்றதுக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வசனத்தை முதல் தடவை வாசிக்கும்போது, அது எப்படி உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்மளை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்க முடியும்? லாஜிக்கலாக யோசிப்போம். நான் கொஞ்சம் அப்படி யோசிக்கும்போது இது சாத்தியமே இல்லையே, எப்படி உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்மளை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்க முடியும்? அப்போ இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிச்சுல சொன்னால், என் தங்கச்சி அப்போ தான் அந்த ரெவலேஷன், உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தாருன்னா, ஆண்டவர் மனுஷனை உருவாக்குனார். ஏதாவது ஒரு காலகட்டத்தில், இப்போ ஆதாம் பாவம் பண்ணதுன்ட்டு இல்லை, ஒருவேளை ஆதாம் பாவம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நோவா காலத்தில் நோவா பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைன்னா அப்ரஹாம் காலத்தில், இல்லைன்னா நான் பிறந்து பாவம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் மனுஷனை படைக்கும்போதே மனுஷனை எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படின்னா, மனுஷன் நம்மளை விட்டு பிரிகிற சூழ்நிலை வந்தால் இந்த மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்காக கிறிஸ்துவ பலியாக ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா உலகம் தோன்றதுக்கு முன்பே நம்மளை கிறிஸ்துவுக்குள், அப்போ பலின்றது நம்ம நினச்சிருந்துருக்கலாம், அதான் பாவம் பண்ணிட்டாங்க, ஐயோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், அந்த நேரம் ஆண்டவர் யோசித்து இதுக்கு தீர்வு, அப்போ என் மகனை நான் அனுப்புகிறேன், பலியை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி இல்லை, இந்த படைக்கிறதுக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க. இது அவருடைய அன்பு. விவிலியத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு அந்த வசனம் தொடங்கும். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளிடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற வசனமே இயேசு கிறிஸ்து தான். வார்த்தை மனுஷனானார், யோவான் 1:14. அப்போ தொடங்குற அந்த வசனமே இயேசு கிறிஸ்து தான், முடிவும் இயேசு கிறிஸ்து தான். ஃபுல் பைபிளுமே இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் கிரைஸ்ட். நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த ரெவலேஷன், த பர்சன் யார் அதிகமாக அவரை நாடுறாங்களோ, யார் அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு உண்மை வெளிப்படும். they'll get the revelation knowledge. அப்போ நான் எப்படி கேள்வி கேட்டேன், அப்போ ஆண்டவன் ராஜ்யத்தை தேடுறது. இப்போ நம்ம ப்ரீச்சிங் கேட்குறோம், நம்ம நினச்சி இப்போ நான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும், சரி இந்த வசனத்தை அறிக்கை எடுங்க, இந்த பிரச்சனை போயிடும். சரி உடம்பு சரியில்லையா, 1 Peter 2:24, 1 Peter 2:24, அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன். இதை விஸ்வசித்து உள்ளத்தில் நம்பி வாயினால் அறிக்கை எடுங்க, சிந்தனையை மாற்றுங்க. கரெக்ட், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் என்னோடய நோக்கம் என்ன, நான் எதை தேடி போகிறேன்? நான் உண்மையாகவே இயேசுவை தேடி அந்த வசனத்தை அறிக்கையிடுறேன்னா, இல்லைன்னா எனக்கு எப்படியாவது சுகம் கிடச்சிரும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த அறிக்கையிடுறேன்னா? ஒரு குடும்பத்தில் ஒரு பணம் தேவை, பணம் கஷ்டம் இருக்குது, சட்டத்தின் சாபத்திலேருந்து நம்மளை விடுவித்தார், நம்மளுக்கு அவர் ஏழ்மையானார், அவர் நிர்மூலமாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த வசனத்தை எடுத்து தியானிங்க. எனக்காக நீங்கள் நிர்வாணமாக, எனக்காக நீங்கள் வெறுமையாய் அந்த சிலுவையில் எனக்காக என்னோட வறுமையை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க.
சொல்லிட்டு அந்த வசனத்தை தியானிக்கும்போது என்னோடய நோக்கம் என்னவா இருக்குது? நான் ஆசீர்வாதத்தை பெறணுன்றது இருக்கா, இல்லைன்னா அவர் என் மேலே எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காருன்ற நோக்கத்தில் நான் அந்த வசனத்தை அறிக்கையிடணும். ப்ரீச்சிங்கே எப்படி இருக்குது? கடவுள்கிட்ட வாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். என் தங்கச்சிட்ட கேட்பேன், கடவுள்கிட்ட வர சொன்ன வார்த்தையை கேட்க சொன்னால், ஆனால் என் பிரச்சனை அப்படி தானே இருக்குது, இன்னும் பிரச்சனை மோசமாக இருக்கேன்ற கேள்வி நானே ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ என்னோடய தேடல் என்னவா வந்திருக்கு? அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணுமே தான் வந்திருக்கே தவிர, நான் உண்மையாகவே அவரோட ராஜ்யத்தை தேடினேனா, உண்மையாகவே அவரோட இதயத்தை நாடினேனா, உண்மையாகவே. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஃபேத் கம்ஸ் பை, விஸ்வாசம் என்றது வார்த்தையை கேட்க கேட்க தான் வரும். ப்ரேஸ் ஜீசஸ், ப்ரேஸ் காட். இதுக்கு விவிலியத்தில் ரெண்டு அழகான ஒரு உதாரணம். முன்னாடி படிக்கும்போது நான் என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்ததில்ல, ஆனால் இப்போ நான் படிக்கும்போது நம்ம அப்படி இருக்கோமான்ற ஒரு கேள்வியோடு தான் அதை வாசிக்கும்போது தான் நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது. 2 கேரக்டர்ஸ் இந்த ஆண்டவரோட ராஜ்யத்தை தேடுறதுக்கு ஒருத்தர் தேடுற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையாக அவர் தேடுறாரான்னு கேள்விக்குறி. இன்னொருத்தரும் தேடுறாரு, ஆனால் உண்மையாகவே தேடுறாரு. அப்போது 2 தேடலுக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையாக ஆண்டவரோட ராஜ்யத்தை தேடுறதுன்னு என்ன, ஆண்டவரை அறிஞ்சு கொள்றதுன்னு என்ன, சீக் ஹீ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட்னா என்ன? பிரேஸ் காட், பிரேஸ் ஜீசஸ். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும்போது அங்கே ஒரு பணக்கார வாலிபர். இந்த அதிகாரம் 3 இடத்துல ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். மத்தேயுவில் பார்க்கலாம், லூக் 10வது அதிகாரத்தில் மார்க் 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம், லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த லூக்கா 18ம் மார்க் 10ம் கம்பைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பணக்கார வாலிபர் நான் எட்டர்னல் லைஃப் அடையணுன்னா நான் என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு, நான் என்ன செய்கிறது அந்த கேள்வியே அவர் அந்த கேள்வியை நம்மளை சிந்திக்க வைக்கும். உண்மையாகவே இவர் கடவுளை நாடி வர்றாரா, இல்லை தன்னோட பலத்தில் சார்ந்திருக்காரா? நான் என்ன செய்கிறது? இஸ் இட் கிரேஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ்? இது என்னோடய செயல்பாடா, இல்லைன்னா அவரோட கிருபையா? அந்த கேள்வி அவர் இயேசு கிட்ட நாடி நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. லூக்கா 18:18 வசனம். And a ruler asked him, "Good teacher, what must I do to inherit eternal life?" இறை ஆட்சியை அடையணுன்னா நான் என்ன செய்கிறது? நல்ல போதகரே, இறை ஆட்சியை அடையணுன்னா நான் என்ன செய்கிறது? அப்போ அந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா, நான் என்ன செய்கிறது, அது பர்ஃபார்மன்ஸ். நான் என்ன செஞ்சால், சில நேரம் நம்மளே அந்த கேள்வி கேட்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாக நான் நடந்துக்கணும்னா நான் என்ன செய்கிறது? வசனத்தை படிக்கணுமா, அறிக்கையிடணுமா, ஏழைங்களுக்கு உதவணுமா, கன்ஃபஸ் த வேர்ட், இரவும் பகலும் நான் வசனத்தை தியானிக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் உண்மையாகவே அவரை தேடுறதுல இருக்கா, இல்லைன்னா நான் என்ன செஞ்சால் அவரை அடைய முடியும், அவரை தெரிஞ்சுக்க முடியும், என்னோடய பர்ஃபார்மன்ஸில் இருக்கா? இவரோட கேள்வி அப்படி தான். நான் என்ன செஞ்சால் இறையாட்சியை அடைய முடியும்? நல்ல போதகரேன்னு தான் ஆரம்பிப்பார். உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுவாங்க, வை டு யூ கால் மீ குட்? நல்ல போதகர்னு ஏன் நல்ல அந்த குட்டுன்ற வார்த்தை எதுக்கு சொல்ல? கடவுளை தவிர வேறு யாரும் நல்லவங்க கிடையாது, ஆண்டவரை தவிர வேறு யாரும் நல்லவங்க கிடையாது. இதில் லூக்கில் இப்படி இருக்குது, மத்தேயுல இன்னும் மார்க் வாசிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அது இன்னும் மண்டிட்டு மார்க் வாசிக்கும்போது மார்க் 10:17 அண்ட் ஆஸ் ஜீசஸ் ஒரு பயணத்தில் போகும்போது ஆஸ் he was setting out on his journey, இயேசு கிறிஸ்து ஒரு பயணத்தில் அப்படி போகும்போது a man ran up and knelt before him, asked him, good teacher. ஒரு மனுஷன், அந்த பணக்கார வாலிபர் தான், ஓடி இயேசுக்கு முன்னாடி முட்டி போட்டு மண்டிட்டு, a man ran up and knelt before him and asked him, good teacher, what must I do to inherit? நல்ல போதகரே, நான் என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல போதகரே, மனசால தான் சொல்கிறார், நல்ல போதகரே, நான் என்ன செஞ்சால்
விண்ணரசை அடைய முடியும், நித்திய வாழ்வை பெற முடியும். அப்போ இயேசு and Jesus said to him, why do you call me good? No one is good except God alone. எதுக்கு நல்ல போதகர்னு சொல்கிற? ஆண்டவரை தவிர வேறு யாரும் நல்லவங்க கிடையாது. உனக்கு கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் தெரியும்ல, அந்த கட்டளைகள் தெரியும், அதை கடைப்பிடி. டு நாட் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவை மதிக்கணும், மற்றவங்களோட உடைமைக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. சரி, இந்த கட்டளைலாம் 10 கட்டளை, இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் கடைப்பிடி. என்ன செய்யணும்னா சரி கட்டளையை கடைப்பிடி அப்படி சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பதிலை கொடுக்க, அப்போ நீ கட்டளையை கடைப்பிடி. And he said to him, Teacher, all these I have kept from my youth. And Jesus looking at him, loved him and said to him. உடனே அந்த மனுஷன் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே நான் எல்லா கட்டளையும் கடைப்பிடிக்கிறேன். இந்த தடவை நல்ல போதகர்னு சொல்லாமல், போதகரே அந்த நல்லன்ற வார்த்தை எடுத்துட்டார், தூக்கிட்டார். ஏன்னா ஆண்டவரை தவிர வேறு எதுவும். அப்போ இவர் சாதாரண மனுஷன் தானே, இவர் எப்படி ஆண்டவராக இருக்குன்ற அந்த கேள்வி அவருக்கு வந்திருக்கலாம், அந்த தாட் ப்ராசஸ். நல்ல போதகர்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு அந்த நல்லன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு, போதகரே சிறு பிராயத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் எல்லா கட்டளையும் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படி சொல்லும்போது இயேசுவோட பதில் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். இயேசுவோட பதில், அண்ட் ஜீசஸ் லுக்கிங் அட் ஹிம் லவ்ட் ஹிம் அண்ட் செட். இயேசு அந்த மனுஷனை பார்த்து நேசிச்சு, உண்மையில் அவர் இயேசு அந்த மனுஷனை குத்தி காட்டணுமோ, இல்லைன்னா அவரை நீ பண்ணுறது தப்புன்னு சுட்டி காட்டணுமோ, இது இயேசுவோட நோக்கம் இல்லை. இந்த இடத்துல வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை நேசிச்சு அன்பு செஞ்சு, அந்த மனுஷன் நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்னா என்ன செய்கிறது, என் பிஸ்னஸில் செழிப்பறணுன்னா என்ன செய்கிறது, இல்லைனா என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்கணுன்னா என்ன செய்கிறது, அப்படி கேட்கல. அவரோட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, விண்ணரசு அடையணும் அப்படின்னா, நித்திய வாழ்வை பெறணுன்னா நான் என்ன செய்கிறதுன்னு அவரோட கேள்வியாக இருந்தது. அப்போ பதில் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து கட்டளை எல்லாம் கடைப்பிடி. அப்போ இவர் சொல்ல சிறு பிராயத்துலேருந்து கடைப்பிடிக்கிறேன். அப்போ இயேசு தன்னை நேசித்து தனக்கு புரிய வைக்கிறார். அந்த மனுஷன் நம்ம எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்சு நான் ஒரு கட்டளை மீறினா எல்லாத்தையும் மீறின ஒரு குற்றவாளிக்கு சமம். யாராலையும் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் இந்த மனுஷன் தன்னை எப்படி காட்டிக்கிறாருன்னா, சிறு பிராயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நேர்மையாக இருந்த ஆளாக தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. உண்மையாக அப்படி தான். இந்த உலகம் பார்க்குற மாதிரி நம்ம அந்த மனுஷனை பார்த்தா, உண்மையிலே தன்னோட லைஃப்பில் ஒரு மனுஷன் இந்த ஆள் நல்லா வேலை பார்க்குறாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு, யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு சண்டைக்கு போகிறது இல்லையே, இரவும் பகலும் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு தன்னோட உழைப்பில் சேர்த்து வைக்கிறாரு. அப்படி நம்ம யாரை சில பேரை பார்த்து இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பிக்சர் பண்ணி பார்ப்போம்ல, அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர். அப்போ இவர் சிறு பிராயத்துலேருந்தே, நான் வாலிபனாக இருக்கும்போதே நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன், கடைப்பிடிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த காலகட்டத்தில் 10ல் 1 பங்கு தசபாகம் கொடுக்கணும்னா அவர் கொடுத்துருப்பாரு. வாரம் அந்த ஓய்வு அன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுமா போயிருப்பார். சிறு பிராயத்துலேருந்து அப்பா அம்மாவை மதிக்கணும்னா ரொம்ப மரியாதை செலுத்தி அவங்கள வயசான காலகட்டத்தையும் நல்லா வச்சு பார்த்துக்கிறவர் இருப்பார்னா கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பார். அவர் யார் பக்கத்து வீடோ ஏற்று வீடோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தவங்க வசதி ஆனாலும், ஐயோ அவங்க வசதி ஆயிட்டாங்களே நம்ம அப்படி இருக்கோமே அப்படிலாம் அவர் யோசிச்சுருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் சேர்த்து வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது என்ன படிக்கலாம் அப்படின்னா, அவர் மிக செல்வந்தராக இருந்தாருன்னு சொல்லிட்டு அர்த்தப்பில் வரும். ஹி வாஸ் வெரி ரிச் பர்சன். அந்த ரிச் யாரையா ஏமாற்றி வாங்கின பணமோ இல்லைன்னா அப்படியே பணமாக இருந்திருக்காது. சிறு பிராயத்துலேருந்து உழைப்பு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். அப்படி பார்த்தா நான் எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்சிருக்கேன், நான் வெளியில் கடைப்பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் உள்ளம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கு தெரியும். இதில் அப்போ தான் இயேசு கிறிஸ்து அவர் மேலே அன்பு செலுத்தி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா,
சரி எல்லாம் கடைப்பிடிச்சிருக்க, ஆனால் நீ ஒரு விஷயத்தை யூ லேக், ஒரு விஷயம் நீ இழந்திருக்க. யூ லேக் ஒன் திங், ஒரு விஷயத்தை நீ இழந்திருக்கிற. சரி, உன்கிட்ட இருக்கிற உடைமைகள்லாம் விற்று, ஸோ கோ செல் ஆல் தட் யூ ஹாவ் அண்ட் கிவ் இட் டு த புவர் அண்ட் யூ வில் ஹாவ் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன் அண்ட் கம் ஃபாலோ மீ. உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்து என் பின்னாடி வா. நீ ஏழைங்களுக்கு கொடுக்கும்போது யூ ஹாவ் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன், என் பின்னாடி வா. அவர் கேட்ட கேள்வி என்ன? விண்ணரசு அடைகிறது எப்படி, இறையாட்சி அடைகிறது எப்படி, நித்திய ஜீவனை பெறுறது எப்படி, நித்திய ஜீவனை பெறுறது எப்படி, இதான் கேள்வியாக இருந்தது. சரி, அப்போ எல்லாத்தையும் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்து என் பின்னாடி வா, உனக்கு விண்ணரசில் யூ ஹாவ் ட்ரெஷர்ஸ் அப்படி சொல்லும்போது இந்த மனுஷன் disheartened by the saying, he went away sorrowful, for he had great possession. அப்படி மனசு நொந்து எல்லாத்தையும் விற்று, ஏன்னா வாலிப வயசுலேருந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து, நான் இதுக்கு எவ்வளோ பாடுபட்டு நான் சேர்த்து வைப்பேன், ஒரு நொடியில் எல்லாத்தையும் விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வான்னு சொல்லும்போது மனசு நொந்து வேதனைப்பட்டு இயேசுவை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். உண்மையில் சொல்லப்போனால் முதலாவது கட்டளை, 10 கட்டளையில் ஃபஸ்ட்டு கட்டளை நான் ஒருவனே தேவன், என்னை தவிர வேறு கடவுள், ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், யூ ஷல் ஹாவ் நோ அதர் காட் பிஃபோர் மீ. வெளி பிரகாரமாக பார்க்கும்போது இயேசு கிட்ட மண்டிட்டு நல்ல போதகரனே சொல்லும்போது இயேசு ஒரே வார்த்தை, ஆண்டவரை தவிர வேறு யாரும் நல்லவங்க இல்லைன்னு சொன்னோன்னே அடுத்த ஸ்டான்ஸாலே அந்த நல்லவருன்ற வார்த்தையை தூக்கிக்கிட்டு போதகரே சொல்லி பேசுன அந்த மனுஷன் ஒரு விஷயத்தை நீ இழந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? ஒன் திங் யூ லேக். வெளி பிரகாரமாக பார்க்கும்போது அவரை இயேசுவை நாடி வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, அவர்கிட்ட மண்டிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் உண்மையில் அவர் இயேசுவை நாடினாரா? உலகத்தில் நான் பெரிய செல்வந்தராக இருக்கேன், இங்கே எனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, எல்லாம் கட்டளையும் கடைப்பிடிச்சி எல்லாம் இருக்குது, அடுத்த ப்ரொமோஷன் எட்டர்னல் லைஃப், அங்கேயும் நான் வரணும், அதுக்கு நான் என்ன செய்கிறது? இதெல்லாம் செஞ்சு நான் வாழ்க்கையில் இருக்கேன், அப்போ அடுத்தது நான் என்ன செய்கிறது? உண்மையாகவே அவர் இறையாட்சியை நாடினாரா? உன்கிட்ட இருக்கிறத விற்று ஏழைங்களுக்கு கொடும்போது அங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா, தன்னுடைய கடவுள் உண்மையான கடவுள் கிடையாது, அந்த நல்ல கடவுள் கிடையாது, தன்னுடைய கடவுள் அந்த பணம், இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமாக அதோட வேறு நான், மீ, செல்ஃப். இத்தனைக்கும் ஆண்டவர் தன்னை நேசித்து அன்பு கூர்ந்து தான் அது சொல்லியிருப்பார், நீ எல்லாம் இருக்க மாட்டேன், ஆனால் யூ லேக் ஒன் திங். எல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா அது என்ன வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், ஆனால் என்கிட்ட நான் இயேசுவோடு இல்லை, இயேசு எனக்குள்ளே இல்லை, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரேஸ் ஜீசஸ். வெளி பிரகாரமாக பார்க்கும்போது எனக்கு இந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி படிக்கும்போது எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்சாருன்னு படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த மனுஷன் சின்ன வயசுலேருந்து பெற்றவங்கள ஹானர் பண்ணியிருப்பார், ரொம்ப மரியாதை கொடுத்துருந்துருப்பார், யார் பொருளையும் திருடி இருக்க மாட்டார், ஆசை கூட பட்டிருந்துருக்க மாட்டார், உழைச்சிருந்துருப்பார். அவரோட அந்த 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 ஓய்வு அன்னைக்கு, இப்போ நம்மலாம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிற மாதிரி அந்த காலத்தில் ஓய்வு நாளை ஆண்டவருக்குன்னே ஒப்பு கொடுத்துருந்துருப்பார். அந்த வசனத்தெல்லாம் படித்ததுனால தானே அவர் அந்த போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக சிறு பிராயத்துலேருந்தே நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், உலகம் பிரகாரமாக யாரோட பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டார், யாருக்கும் வம்பு தும்பு, யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துருக்க மாட்டார். அந்த மாதிரி வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருப்பாரா? ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு சேர்த்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு தேவை எல்லாமே செஞ்ச மனுஷன் கடைசியில் இயேசு கிறிஸ்து இப்படி வார்த்தை சொன்னே, நிறைய வசனங்கள் இருக்குது, இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாருமே சுகத்தை பெற்று தான் போனாங்க. இன்னொரு வசனம் இருக்குது, அவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம எழுதணுன்னா இந்த விவிலியம் பத்தாது, அவ்வளோ அற்புதம். நம்மளுக்கு சாம்பிள் தான், வி சி ஒன்லி த சாம்பிள் அவரோட ஹீலிங் மினிஸ்ட்ரினாலும். அப்போ இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாரும் அவங்களோட தேவைகளை
அவங்க சந்திச்சாங்க. அவங்க அவங்க வந்து சந்தோஷமாக தான் திரும்பி போனாங்க. ஆனால் வசனத்தை படிக்கும்போது ஒரு கேரக்டர் மட்டும் துக்க முகத்தோட கவலைப்பட்டு நொந்து திரும்பி போனது யார் அப்படின்னா, இந்த பணக்காரர் வாலிபர் தான். இந்த பணக்கார வாலிபர் தான் மனசளவில் நொந்து போனார். வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது அவர் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கார். சிறு பிராயத்துலேருந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தா மண்டிட்டு என்ன செஞ்சால் நான் அப்போது அவரோட தாட் ப்ராசஸ் இருக்குது. நான் என்ன செஞ்சால் நான் விண்ணகர் நான் வந்து நித்திய வாழ்வை பெறுவேன் இருக்குது. ஆனால் அவரோட உள்ளத்தில் அவர் எதை நாடினார், அவர் எதை தேடினார்? உண்மையாகவே ஆண்டவரோட ராஜ்யத்தை தேடினாரான்ற கேள்வி நம்மளுக்கு வருது. உண்மையாகவே ஆண்டவரை தேடினாரா? உண்மையாகவே ஆண்டவரை நாடினாரா? பிரேஸ் ஜீசஸ். அப்போ தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அப்போது இயேசு கிறிஸ்து வந்து இவர் போயிட்டார். அப்போ டிசைபிள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பணக்காரங்க பரலோகத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ கஷ்டம். பணக்காரங்க பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்றதை சொல்லலை. பணக்காரங்க பரலோகத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பணக்காரங்க மோட்சத்துக்கே போக மாட்டாங்கன்னு சொன்னால், அப்போ பணக்காரங்க யாரும் மோட்சத்துக்கு அப்போ பணமே சம்பாதிக்கக்கூடாது, யாரும் எல்லோரும் ஏழ்மையாக இருக்கணும் அப்படி சொல்லலை. பணத்து மேலே, தன்னோட பொருட்கள் மேலே, தன்னோட உடைமைகள் மேலே தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த அந்த சொத்து மேலே நம்பிக்கை, அந்த இடத்துல நம்பிக்கை அவனோட பொருள் மேலே வச்சுருக்கிற ஒரு மனுஷனால் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மேலே நம்பிக்கை ஒருத்தர் வச்சுட்டான் அப்படின்னா, அதனால தான் நம்மளால் வந்து ரெண்டு we cannot serve two masters. ரெண்டு முதலாளிக்கு சேவை செய்ய முடியாது. கடவுளுக்கும் பணத்துக்கும் ரெண்டு பேரையும் நான் திருப்திப்படுத்துகிறேன். எனக்கு பணமும் முக்கியம், கடவுளும் தேவை. ரெண்டுக்கும் நான் ஐ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன். ஒன்றில் கடவுளை ஏமாத்துறேன். கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்மளை ஏமாற்றிக்கிறோம். ஒருத்தன் வந்து கடவுளை ஏமாத்துறான்னு நினச்சிட்டாலே தன்னை ஏமாற்றிக்கிறோம். எனக்கு ஐ கேனாட் ஹாவ் டூ மாஸ்டர்ஸ். எனக்கு ரெண்டு முதலாளிகள் இருக்க முடியாது. ஒன்றில் ஒருத்தன் பணத்தை நாடுவான், தன்னோட செல்வத்தை நாடுவான், தன்னோட உழைப்பை நாடுவான். இல்லைன்னா உண்மையாக ஒருத்தன் வந்து ஆண்டவரை நாடுவான், அவனோட ராஜ்யத்தை நாடுவான். இந்த இடத்துல இந்த பணக்கார வாலிபரை வெளியே பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவரோட ராஜ்யத்தை நாடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா தேடலை. ரொம்ப சுயநலமாக தன்னை பற்றி அவர் யோசித்தார். இங்கே செழிப்பாக இருக்கேன், அங்கேயும் போய் சேர்றதுக்கு என்ன செய்கிறது, என்ன செஞ்சால் போய் நான் விண்ணரசை அடைய முடியும். அவர் ஆண்டவரை நாடவே இல்லை. அதனால தான் நல்ல போதகர் ஏன் என்ன நல்லவன் சொல்கிறேன்னு சொல்லும்போது அடுத்த ஸ்டான்ஸால் நல்லவர் தூக்கிட்டார். தேவையானது ஒன்று தான், யார்? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் முதன்மை, அவர் தான் முதல்ல. ஆனால் he didn't keep God first, he kept his riches and property. சொல்லப்போனால் தன்னோட திறமையும் தன்னோட உழைப்பையும் தன்னை முதன்மையாக வச்சுருந்தார். ஆண்டவரை முதன்மையாக அவர் வைக்கலை. அதனால தான் அப்போ சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த டிசைபிள், how difficult it is for those who have wealth to enter the kingdom of God. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எவ்வளோ கடினம்னு சொல்லும்போது அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, and they were exceedingly astonished and said to him. சீடர்கள் இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஊசி நுழையில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் பணக்காரங்க பரலோகத்தில் பிரவேசிக்கிறது மிகவும் கடினம் சொல்லிட்டு இந்த வசனத்தெல்லாம் இந்த சொல்லும்போது சீடர்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகி உண்மையாக மனசுலேருந்து ஒரு கேள்வி கேட்காங்க. அப்போ யார் தான் பரலோகத்துக்குள்ளே நான் வாசிக்கிறேன். and they were exceedingly astonished and said to him, then who can be saved? அப்போ அப்போது உலகம் எதை நாடி போகுது? நம்ம நினைக்கிறோம் பணக்காரங்க அப்படின்னா ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருக்குறவங்க, 10 வீடு வச்சுருக்குறவங்க, இவங்க தான் பணத்தை நாடுறாங்க. வருமானத்துக்கே கஷ்டப்படுறவங்க, அடுத்த நாளைக்கு நான் எனக்கு எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும், எனக்கு எங்கே வருமானம் கிடைக்கும், நான் எந்த வேலைக்கு போகிறது, அந்த சிந்தனை அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவனோட சிந்தனையில் அந்த அந்த பணத்தை பற்றியான ஒரு ஏக்கம், ஒரு சிந்தனை. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? பணம் வச்சிருக்கிறவன் அதை தன்னை எஜமானாக்கிட்டான், பணம் இல்லாதவன் அதை நாடி தேடுறான். அப்போ அந்த சென்டர் அவங்க எதை தேடுறாங்க? அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பதில் சொல்லும்போது அந்த சீடர்களுக்கு ஒரு கேள்வி கேட்க, அப்போ யார் தாங்க? அப்போ எல்லாம் உலகமே இதை நோக்கி தானே போகுது, உலகமே இதை நாடி தானே போகுது. அப்போ யார் தான் வந்து காப்பாற்றப்படுவாங்க? யார் தான் ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும்?
அப்படி கேள்வி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொன்னார். லுக்ட் அட் தெம், ஜீசஸ் லுக்ட் அட் தெம் அண்ட் செட், வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள், but not with God. For all things are possible with God. இதுதான் கீ. அப்போ யார் தான் வந்து காப்பாற்றப்படுவா? யார் தான் நித்திய வாழ்க்கையை பெறுவா? யாரோட எப்படி சொல்லுதுன்னா, யார் வந்து மீட்படைவா? யாருக்கு தான் ரட்சிப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அப்போது ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பின்னாடி வான்னு ஒரு அந்த பணக்காரனை பார்த்து சொல்லும்போது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு போக முடியுமா? என்னால் போக முடியுமா? என்கிட்ட இருக்கிற சொத்து பணம் இல்லைனா என் உடைமையை விட்டுட்டு என்னோட சொந்த இயல்பு என்னோட முயற்சி இல்லை. இப்போ அந்த பணக்காரனை பற்றி பார்க்கும்போது, இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரேன்னு நம்ம யோசிக்கலாம். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அதை செய்வேன்னா? எல்லாத்தையும் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்னால் அது பண்ண முடியுமா? என்னோட சொந்த பலத்தில், என்னோட திறமையில், என்னோட பர்ஃபார்மன்ஸில் சரியே சொல்லிட்டாரே, சரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன். முடியாது. இது சாத்தியமே கிடையாது. இது முடியவே முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து, இது சாத்தியம் கிடையாது. வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள். மனுஷனால் இது செய்ய முடியாது. ஆனால் வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள், பட் நாட் வித் காட். ஃபார் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். இது கடவுளால் மட்டும்தான் சாத்தியம். மனுஷங்களால் இது சாத்தியம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? உண்மையாக ஒருத்தவங்க ஆண்டவரை இதயத்தோட தேடினாங்க, நாடுனாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவை என்னைக்கு கண்டடைகிறாங்களோ, இதுவரைக்கும் இந்த உலகத்தின் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, இது வரைக்கும் அவங்க உழைப்பு மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவங்களோட உழைப்பு, அவங்களோட பொருள், அவங்களோட படிப்பு, அவங்களோட பதவி மேலேருந்து வச்ச நம்பிக்கை, என்றைக்கு அந்த உள்ளத்துலேருந்து இயேசுவை நாடுறாங்களோ, நாடி கண்டடைகிறாங்களோ, அவங்களோட நம்பிக்கை இனிமேல் இந்த பொருட்கள் மேலேயோ, இந்த படிப்பு மேலேயோ, இந்த அந்தஸ்து மேலேயோ, இந்த ஆஸ்தி மேலேயோ கிடையாது. அவரோட வார்த்தையின் மேல். தட் இஸ் நான் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மனுஷன் தான் உண்மையாகவே ஆண்டவர் தேடுறாங்க. அப்போ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு போகிறது வந்து ஒரு மனுஷனால் முடியாத காரியம், சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவோடு இணையும் போது இது சாத்தியம். இது ஆண்டவரால் மட்டும்தான் முடியுமே தவிர, இது என்னோடய சொந்த முயற்சியில் இது முடியவே முடியாது. இது சாத்தியமே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ இங்கே தான் அப்போ பீட்ரு உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டேன், என் தொழிலை விட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி நான் வந்துட்டேன். அப்போ உடனே ஏசு பேதுரு பார்த்து, ட்ரூலி ஐ சே டு யூ தேர் இஸ் no one who has left house or brothers or sisters or mother or father or children or land for my sake and for the gospel's sake, who will not receive 100-fold now in this time houses and brothers and sisters and mothers and children and land with persecution, and in the age to come eternal life. But many who are first will be last, and the last will be first. இது ரொம்ப இயேசு கிறிஸ்து, இது மனுஷனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது முடியாது. இது கடினம், இது கஷ்டம், இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் உண்மையாக ஒருத்தன் இயேசுவை நாடி, இயேசுவை தேடி, அவரை அறிஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் அவன் இதை ரெட்டிப்பாக பெறுவான். இங்கே ஃபார் ஹூ ஹேஸ் ரிசீவ்ட் 100 மடங்கு பெறுவான். இங்கே இல்லைனாலும் எட்டர்னிட்டி. அதுக்கான அர்த்தம் என்ன? இயேசுவை பற்றியான நற்செய்தி. இயேசுவை உண்மையாக ஒரு மனுஷன் நாடும்போது அந்த இயேசு யாருன்றதை கண்டடைவான். கடவுளாக இருந்தவர் மனுஷனாக தன்னை தாழ்த்தி நம்மளோட பாவங்களுக்காக தம்மை, இந்த பதிலாக பேதுருக்கிட்ட சொல்லும்போது பேதுருக்கு அந்த புரியுறதல் இருந்து தான் தெரியல. ஏன்னா சிலுவைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வெளிப்பாடு இது. ஆனால் நம்மளுக்கு அந்த புரிதல், நம்மளுக்காக தம்மையே வெறுமையாக்கி நம்மளை மீட்க வந்த இயேசு, இந்த ஆளும் நம்மளுக்கு புரியும் போது
தம்மையே வெறுமையாக்கி நம்மளை நேசிச்சிருக்கார் அப்படின்னா என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னையே பலியாக ஒப்பு கொடுக்குறேன். இது நான் என்னையே பலியாக அவரோட நற்செய்திக்காக, அவரோட வார்த்தைக்காக, அவரை பற்றி அவர் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு வரும்போது, இதனால் நான் என் குடும்பத்தை பிரியலாம், என் அப்பா அம்மாவை பிரியலாம், என் அண்ணன் தம்பியை பிரியலாம், என் பிள்ளையை பிரியலாம், என் சொத்தை நான் இழக்கலாம். நான் எதை இழந்தாலும் இவரை நான் இழக்க மாட்டேன். இவரை உலகமெல்லாம் கொண்டு போய் உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது, அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தம்பச்சி, ஒரு பிள்ளை மனம் மாறும்போது, நான் இங்கே சேர்க்கலை, நான் சொத்தை எங்கே சேர்க்குறேன் அப்படின்னா விண்ணகர அரசில் சேர்த்துட்ருக்கேன். ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன், த சோல்ஸ். நான் இதை இழக்கலை. இப்போது நான் என்கிட்ட இருக்கிற விலை மதிப்பு இருக்கிற ஒரு பொருளை விற்று நான் நற்செய்திக்காக கொடுக்கும்போது நான் எதுவுமே இழக்கலை. நான் விதையாக தான் விதைக்கிறேன். அதுக்கான அறுவடை இந்த உலகத்திலே பார்க்கலாம். 100-fold ரிட்டன். மனசால் நம்ம அது பண்ணும்போது. பிரேஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட இந்த பதிலை சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சுதான் தெரியல. ஆனால் நம்மளுக்கு we have the good news. Salvation, we have the good news. The cross. நம்மளுக்கு அந்த பதில் தெரியும். இந்த கேரக்டர் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வாசிக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் இவன் பெரிய பணக்காரன் தானே, இவன் பணத்தை சார்ந்து தானே இருக்கான், எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு காலத்தில் வாசிக்கும்போது இதை பணக்காரங்களை அந்த பணத்தால் அந்த பணம் இருக்குன்ற கர்வத்தில் இருக்கிறவங்கள ஒப்பிட்டு வாசித்தது ஒரு காலம். ஆனால் இப்போ வாசிக்கும்போது இவன் திமிர் பிடிச்ச ஆள்லாம் கிடையாது. இவர் சிறுபாயத்துலேருந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிற இந்த பிக்சரை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆள் இருந்திருக்காரு. யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, யார் பொருளுக்கும் ஆசைப்படுறதில்ல, அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா பூசைக்கு போனால், இப்போ கூடாரத்துக்கு போனால் ஒழுங்காக போயிடறாரு. ஓய்வு அன்னைக்கு எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு. பெரியவங்களை மதிக்கிறாரு, மரியாதை செலுத்துகிறாரு, ஏழைங்களுக்கு கொடுக்குற எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியுது வெளியில். ஆனால் உண்மையில் அவருடைய இதயத்தில் அவர் இயேசுவ நாடில் அவருடைய கடவுள் அவர்கிட்ட இந்த சொத்து, செல்வாக்கு, அவரோட உழைப்பு, அவரோட பர்ஃபார்மன்ஸ், மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஆனால் அவர் விண்ணக ராஜ்யத்தை அடைஞ்சாரா கேள்விக்குறி. நமக்கு தெரியாது. கடைசியில் அவர் என்ன ஆனார் நமக்கு தெரியாது. இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஆனால் இயேசு விட்டு முகம் துக்கத்தோடு பிரிஞ்சு போயிட்டார். One thing that you lack, and the one thing and the one is Christ himself.